இந்தியா என்னங்க செய்றீங்க நீங்க? சில நேரங்கள்ல எங்க போனது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நேற்று ஒரு ஓவர்ல 3 விக்கெட், முதல் மேட்சிலேயே ஒரு ஓவர்ல 3 விக்கெட், 209 ஓட்டங்கள் 20 ஓவர்களில் போதாது. கடைசி 14 பந்துகளில் 5 ஓட்டங்கள் மாத்திரம்தான் பெறப்பட்டன. அது முக்கியமான விஷயம். சுழல் பந்து வீச்சுக்கு இந்திய அணி நேற்று மிகப்பெரிய அளவில் தடுமாறியது. நமீபியா போன்ற அணியோடு 9 விக்கெட்டுகள் 20 ஓவர்களில் வீழ்ந்தது என்பது இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட தான் பாகிஸ்தான் அணியோட விளையாட போறாங்க ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஒரு கட்டத்தில் நமீபியா வெற்றி பெற்று விடுமோ? இன்று இந்திய அணி இலங்கை வருகின்றது. உலகத்திலேயே அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக இது இருக்கும். இதுதான் உலக வரலாற்றில முதல் தடவையாக இருக்கிறது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 40,000 30,000 இருந்த ஹோட்டல் அறைகள், இங்க இருக்கிற முக்கியமான ஹோட்டல் அறைகள் 3 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. என்ன நடக்க போகுது? இப்படி ஒரு முக்கியமான போட்டி. இதுல இந்தியா பாகிஸ்தான் அணி இனி எப்ப விளையாடும் போது தெரியாது. இது ஒரு சமசரத்துக்குள்ள வந்த போட்டி. இது இந்தியா பாகிஸ்தான் போட்டியில யாரு வருவாங்க? ஓட்ட எண்ணிக்கை சரி, எல்லாமே சரி. ஆனா எனக்கு என்னமோ பந்து வீச்சு இன்னும் சரியான முறையில அமையலையோ இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு. ஏன்னா தர்ஷன் ஷானுக்கு இந்த உலகக்கிண்ணம் முடியும் வரை இந்த 5வது இடத்தை விட்டுக் கொடுக்காமல் நிரந்தரமாக துடுப்படுத்த ஆடினாராக இருந்தால் இலங்கைக்கு பலம் அவர் நிறைய ஓட்டங்களை எடுப்பார். ஆஸ்திரேலியாவோட விளையாடுறதுக்கு முதல்ல இலங்கை அணி பெற்ற ஒரு நல்ல ஒரு வெற்றி, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வெற்றி. எனக்கு நீண்ட நாட்களாக நேரடியாக நான் கேள்வி எழுப்பிய, தர்ஷன் ஷானுக்கு ஐடியா கொடுத்த, அதே மாதிரி நிறைய இடங்களில் நான் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டு வந்த விஷயம் நேற்றைய தினம் நடைபெற்றது. என்ன விஷயம்? தர்ஷன் ஷானுக்கு 5ஆம் இடத்தில் துடுப்படுத்தாட வேண்டும். 5ஆம் இடம், 4வது இடம் அல்லது 5வது இடம் தர்ஷன் ஷானுக்காவிற்கு 2020 போட்டிகளாக இருக்கட்டும், ஒருநாள் சதேச போட்டிகளாக இருக்கட்டும், சரியான பொருத்தமான இடம். இப்பொழுது பவான் ரத்நாயக்கவை அணிக்குள் கொண்டு வந்தாகிவிட்டது. பவான் ரத்நாயக்க பத்தி பேசணும். அதுக்கு முதல் தர்ஷனை முடித்துக் கொண்டு வரும். பவான் ரத்நாயக்காவுக்கு 4வது இடத்தை கொடுத்தாகிவிட்டது. அதை இனிமேல் மாற்ற முடியாது, கை வைக்கவே கூடாது. அவருக்கு ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை விட்டுடுங்க. அப்ப தர்ஷன் ஷானுக்கு 5வது இடம். அந்த முதல் மேட்ச்ல 7வது இடத்துலயோ 8வது இடத்துல துடுப்படுத்த அடிச்சு மனுஷன். உண்மையாகவே நான் கோவப்பட்டேன். அணித்தலைவர் எல்லோரையும் அனுப்பிவிட்டு விக்கெட்டுகள் விழுதுன்னு கடைசி நேரத்தில் அவர் எப்படி என்னால் இப்ப 3-4 ஓவர்களில் அடித்தாடுகின்ற வீரராகவே தன்னை காட்டிக் கொண்டிருக்கின்றார். தர்ஷன் ஷானுக்கு அவன் பங்கு அது இல்லை. தர்ஷன் ஷானுக்கு முன்னுக்கு ஓட்டங்களை ஓடி எடுத்து பின்னரும் வேகமாக அடித்தாடக்கூடியவர். அவர் லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒருத்தர். 10 ஓவர்கள் வரை 2020 போட்டிகளில் அவர் மைதானத்திற்கு நின்றார் என்றால் டேஞ்சரஸ். ஆனால் அதை செய்வதில்லை. அழுத்தத்தையும் தன் தலையில் ஏற்றி கொண்டு அடித்தாடுகின்ற வேளையில் ஓட்டங்கள் வராது. அதுதான் தர்ஷன் ஷானுக்கு செய்கின்ற பிழை. எல்பிஎல் போட்டிகளிலும் இவர் இதை செய்கின்ற வேளையில் நான் நேரடியாகவே கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். அதே போன்று அவருக்கு இந்த விஷயங்களை சொல்லியும் இருக்கின்றேன் சந்தித்த இடங்களில். மத்திய தர வரிசை, ஆனால் தான் மற்றவர்களுக்காக அணிக்காக அவ்வாறு செய்ய வேண்டியதாக இருக்கின்றதுன்னு சொல்கின்றார். தர்ஷன் ஷானுக்கு எப்பவுமே அணிக்காக மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுப்பவர் என்பது எல்லோரும் தெரிந்து கொண்ட விஷயம். எனவே அது நடைபெற்றிருக்கின்றது. தர்ஷன் ஷானுக்கு இந்த உலகக்கிண்ணம் முடியும் வரை இந்த 5வது இடத்தை விட்டுக் கொடுக்காமல் நிரந்தரமாக துடுப்படுத்த ஆடினாராக இருந்தால் இலங்கைக்கு பலம் அவர் நிறைய ஓட்டங்களை எடுப்பார். பவான் ரத்நாயக்க இருந்தவர். பவான் ரத்நாயக்க முதலாவது 2020 சதம் இது. உள்ளூர் போட்டிகளையும் அவர் அரிச்சதம் அடிச்சதில்லை. உள்ளூர் போட்டிகளையும் அவர் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை 41. மிக வேகமான ஓட்டம், வேகமாக அடித்தாடி. ஆனா ஒரு இடத்துல அவருடைய இருக்கிற எல்லாமே சரியா இருந்துச்சு நேற்று. ஆனா சில இடங்கள்ல அந்த தேவையில்லாத பந்துகளுக்கு அடிக்க போய் ஆட்டம் இழக்கிற சந்தர்ப்பம் தான் நேற்று. வித்தியாசமான முயற்சிகளை செய்வது கடந்த போட்டியிலும் அதே மாதிரி வந்த போல அடிக்க வழி கேட்டது. ஆனால் பல வேளைகளில் அவ்வாறான விஷயங்களும் 2020 போட்டிகளில் கை கொடுக்கும் இருக்கலாம். அது தேவை, கட்டாயம் என்ற அடிப்படையில் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த நேரத்துக்கு அது தேவையான்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய துடுப்பாட்டம் கடந்த 2-3 போட்டிகளில் தொடர்ச்சியாக இருக்கு. ஆஸ்திரேலிய அணிக்கான போட்டியில் அவர் சிறப்பாக நம்பிக்கை வந்துடும். இப்பொழுது ஆரம்ப துடுப்பாட்டம் தொடர்பில் தான் சின்ன கேள்வி இருக்கின்றது. குசல் ஜனித் பிரேரா ஏன் வெளியே இருக்காரு? கமில் மிஸ்ரா அண்மை கால போட்டிகள் என்று பார்த்தால் மிக மோசம் என்றும் சொல்லிவிட முடியாது. ஓட்டங்களை பெறுகின்றார், சராசரியாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். எடுத்தெடுப்பில் அவரை வெளியே விட்டுவிட்டு குஷலை உள்ளே கொண்டு வருவதா, அல்லது குஷல் பெரேரா நீண்ட காலமாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக துடுப்படுத்த ஆடவில்லை, குஷால் பெரேராவை 100% நம்பி இறக்குவதா? குஷால் பெரேராவும் கை கொடுக்கவில்லை பல போட்டிகளில். எனவே அந்த சிக்கல் ஒன்று இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை கமில் மிஸ்ராவுக்கு அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலியாவோடு பார்க்கலாம். அப்படின்னு சொதப்பினாக இருந்தால் கேஜேபியை உள்ளே கொண்டு வருவதுதான் ஒரே ஒரு விஷயம் இருக்கின்றது. பெத்தும் நிசங்க பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய துடுப்பாட்டம் அப்படியே தான் இருக்கு. அவர் ஓட்டக்கூடியவர், எல்லாமே சரி, நேற்று ஓட்ட எண்ணிக்கை சரி, எல்லாமே சரி. ஆனா எனக்கு என்னமோ பந்து வீச்சு இன்னும் சரியான முறையில அமையலையோ இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு. ஏன்னா ஓமான் அணிக்கு எதிராக வீசப்பட்ட பந்து
இதை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வீசும்போது அது வேற மாதிரி இருக்கும் நிச்சயமாக இருக்கும். நேற்றைய தினம் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. விருதுவசரங்க இல்லை என்பது பந்து வீச்சில் 50% வீழ்ச்சி இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிவிட்டோம். எனவே அதன் மீள் நிரப்புகை என்பது எங்களிடம் சரியாக இருக்கின்றதா? நேற்று துஷான் ஹேமந்தவை கொண்டு வந்த நேரம் 4 ஓவர்கள் 45 ஓட்டங்கள். ஆனால் போட்டியின் போக்கு கைக்குள் வந்து விட்டது என்று தெரிந்ததும் துஷான் ஹேமந்தவை நேற்று ஃபோம் ஆக்குவதற்காக அவருடைய 4 ஓவர்களை வழங்கினார். இல்லாவிட்டால் துஷ்மந்த சமீரவுக்கு 2 ஓவர்கள் தான் இருக்கின்றது. அவரை உபாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நல்ல முடிவு. 4 ஓவர்களையும் வழங்கவில்லை. மஹேஷ் தீக்ஷண 4 ஓவர் 11 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். மஹேஷ் தீக்ஷண உலக கிண்ணத்தில் மிக பாரமாக பந்து வீசுகின்றார். ஓகே. மதிஷ பத்தனவுக்கு 3 ஓவர்கள். துனித் வெல்லாலகே 4 ஓவர் 17 ஓட்டங்கள். எனவே துஷான் ஹேமந்த் இப்பொழுது 3வது ஆப்ஷன் தான். ஓமான் அணிக்கு அவ்வளவு ஓட்டங்களை அவரை பரீட்சித்து பார்க்கின்றார்கள். எனவே அவர் ஆஸ்திரேலியாவோடு விளையாட போகின்றாரா இல்லையா, அல்லது இந்த ஓட்ட எண்ணிக்கையினை வைத்து இலங்கை எனக்கு தெரிஞ்சு விளையாடாம இருக்கிறத நல்ல நான் நினைக்கிறேன். என்றால் இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் வேண்டும். ஜனத்லி எனக்கு போன்ற ஒரு துடுப்படுத்தாடக்கூடிய வேகப்பந்து வீச்சாளரை தான் உள்ளே கொண்டு வர சரியான தெளிவா இருக்கும். மஹேஷ் தீக்ஷண மற்றும் துனித் வெல்லாலகே இருவரும் சுழல்பந்து வீச்சாளர். மறுபுறத்தில் கமிந்த மெண்டிஸும் இருக்கின்றார் அணிக்குள்ளே. எனவே கமிந்த மெண்டிஸும் சுழல்பந்து வீசக்கூடியவர். எனவே நான் சொல்வதாக இருந்தால் இப்ப கேஜேபியை கூட உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் அவர் இந்த இடத்தில் துடுப்படுத்த ஆடுவது என்பது ஒரு சிக்கல் நிலை வேற மீண்டும். எனவே ஜனத்திலே எனக்கு பின்வரிசையில் துடுப்படுத்த ஆடக்கூடியவர். அவரை அணிக்குள் கொண்டு வரலாம் தேவை ஏற்பட்டால். ஆஸ்திரேலியாவோட தோல்வியினை சந்திக்கும் நிலைமை ஏற்பட்டாலும் கூட அடுத்த போட்டியில் ஜிம்பாப்வேயோடு வெற்றி பெற்று வந்து விடலாம். இந்தியா என்னங்க செய்றீங்க நீங்க? வெற்றி சரி, வெண்டுட்டீங்க பெரிய ஓட்டத்தால வெண்டுட்டீங்க. என்னடா இந்தியா அணியை பொறுத்தவரையில அடித்தடியான துடுப்பாட்டம் இருக்கு, அதே போல ஆக்ரோஷமான பந்து வீச்சும் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல எங்க போனது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நேற்று ஒரு ஓவர்ல 3 விக்கெட், முதல் மேட்ச்லயே ஒரு ஓவர்ல 3 விக்கெட். நேற்றைய ஓட்ட எண்ணிக்கை அப்படின்றது ஒரு ஓவர்ல 30 ஓட்டங்கள் அடிக்கப்பட்டது. 209 ஓட்டங்கள் 20 ஓவர்களில் போதாது. 10 ஓவர்ல சூரியகுமார் ஆட்டம் இழக்கும் போது 11வது ஓவரின் முதல் பந்து, அதாவது 10 ஓவர் நிறைவில் 120 ஓட்டங்கள் 2 விக்கெட். 6 ஓவர்ல 100 தாண்டிடுது. 20 ஓவர்கள்ல 209 ஓட்டங்கள். இதிலும் சந்துரு கடைசி 14 பந்துகளில் 5 ஓட்டங்கள் மாத்திரம்தான் பெறப்பட்டன. அது முக்கியமான விஷயம். சுழல் பந்து வீச்சுக்கு இந்திய அணி நேற்று மிகப்பெரிய அளவில் தடுமாறியது. சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான விளையாட்டெல்லாம் காட்டி பந்து வீசி கொஞ்சம் தடுமாற வைத்தார்கள். எனவே கொஞ்சம் சிக்கல் நிலைமை இருக்கின்றது. இந்தியா இதை கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள். நமீபியா போன்ற அணியோடு 9 விக்கெட்டுகள் 20 ஓவர்களில் வீழ்ந்தது என்பதும், இறுதி நேரத்தில் தடுமாறியது என்பதும், இறுதி 10 ஓவரில் 89 ஓட்டங்கள் மாத்திரம்தான் பெறப்பட்டது என்பதும், அதற்குள் 7 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன என்பதும் பெரிய விஷயம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் போட்டியிலும் இந்தியா இதே மாதிரி கொஞ்சம் அமெரிக்காவோடு கொஞ்சம் சறுக்கி அப்படி இப்படி என்ற மாதிரி வந்துதான் வெற்றியினை பெற்றுக் கொண்டது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட தான் பாகிஸ்தான் அணியோட விளையாட போறாங்க ஞாயிற்றுக்கிழமை. இதுல நமீபியா அணியுடைய துடுப்பாட்டத்தை பத்தி சொல்லணும். முதல் ஒரு கட்டத்துல நமீபியா வெற்றி பெற்று விடுமோ? ஒரு ஓவர்ல ஒரு 6 ஓட்டம் 4 ஓட்டம் எல்லாம் 10 ஓட்டங்களுக்கு மேல பெறப்பட்டது. ஒரு நேரத்துல அடிக்கடி 9.2 ஓவர்ல 86 ஓட்டங்கள், 3வது விக்கெட் வீழ்த்தப்படுகின்ற வேளை கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு கிட்டவே தான் போய் கொண்டிருந்தது. ஆரம்பத்துல இருந்தே மிக நிதானமா நமீபியா அணி துடுப்படுத்த ஆரம்பிச்சது. சின்னதா பாப்புலேயே வந்து சும்மா 1 ஓட்டம் 2 ஓட்டம் தான் போடுறதுக்கு தான் அவங்களோட முயற்சி இருந்தது. அது அடாதடியா அடிக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்குல்ல. ஆனா கிடைத்த பந்துகளுக்கு எல்லாமே 6-4 ஓட்டம் பட்டாங்க. அது பயங்கரமான நிதானமான ஒரு துடுப்பாட்டம் நமீபியா அணியுடன் ஏற்றிருந்தது. இப்படியே போயிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 8-9 ஓவர் வரைக்கும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்திருப்பான். நேற்றும் இந்தியாவின் சுழல்பந்து வீச்சாளர்கள் குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி 7 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட்டுகள், சிவம் துபே, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷீப் சிங், ஹார்திக் பாண்டியா எல்லோரும் விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். நேற்று அபிஷேக் சர்மா இல்லாதது இந்தியாவுக்கு ஓரளவு பின்னடைவாக இருந்தது. சஞ்சு சாம்சன் வந்து ஆரம்பத்திலேயே அதிரடி நிகழ்த்தி 22 ஓட்டங்களை பெற்றார். ஆனால் ஆட்டம் இழந்து விட்டார். எனவே அபிஷேக் சர்மா வருகின்ற வேளையில் சஞ்சு சாம்சன் வெளியேற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக் சர்மா நிறைய வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வயிற்றில் ஒரு உபாதை ஏற்பட்டிருந்து சுகமாகிவிட்டார். பயிற்சிகளை பெறுகின்றார் என்று தெரிய வருகின்றது. எனவே இன்று இந்திய அணி இலங்கை வருகின்றது. ஒரு நாள் இருக்காங்க பயிற்சிக்காக. இன்றும் நாளையும் பயிற்சிகளை பெறுவார்கள் நினைக்கின்றேன் பிரேமதாச மைதானத்தில். ஞாயிற்றுக்கிழமை போட்டி இருக்கு. இந்த போட்டி பற்றி நிறைய விஷயங்கள் அம்மாடியோ உலகத்திலேயே இப்ப சொல்லப்படுதுன்னா உலகத்திலேயே அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக இது இருக்கும். இதுதான் உலக வரலாற்றில முதல் தடவையாக இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த அளவு ஒரு கேள்வி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த போட்டிக்கு தான், கிரிக்கெட் வரலாற்றில் இந்த போட்டிக்கு தான். 35,000 இருக்கைகளும் முழுமையாக நிறைஞ்சிருக்கு.
35,000 தாண்டி அதாவது ஐசிசியினுடைய இணையதளத்திற்கு 88,000 அதிகமான கேள்விகள் வந்திருக்கான் டிக்கெட்டுக்கு மேலதிகமாக இங்க வழங்கப்பட்ட டிக்கெட்டுகள் 35,000 65,000 1 லட்சத்திலிருந்து இப்போ 1,20,000 வரைக்கும் கூட போகுதாம் டிக்கெட்னு சொல்றாங்க. விலை டிக்கெட்டுடைய விலை. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் 40,000 30,000 இருந்த ஹோட்டல் அறைகள் இங்க இருக்கிற முக்கியமான ஹோட்டல் அறைகள் 3 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. 3 லட்சத்துக்கு புக் பண்ணப்பட்டிருக்குன்னா பாருங்க, அந்த அளவுக்கு பெரிய அளவான தொகை. என்னுடைய நண்பர் ஒருவர் இப்ப 2 வாரங்களுக்கு முதல் வந்து வெள்ளவத்தை பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் 4 நாட்களுக்கு 10,000 ரூபாய் ஸ்பெஷல் ஆஃபர்ல தங்கி இருந்தார். அதாவது பெரிய ஹோட்டல். அந்த 4 நாள் முடிஞ்சதும் அவர் மேலதிகமாக நிக்க வேண்டும் கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்களாம். கேட்டதுக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் வரையும் போயிட்டு தான். அதான் சொன்னேன் 3 லட்சம். இப்ப இங்க இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்ஸ் எல்லாமே 3 முதல் 4 லட்சம் வரைக்கும் போகுது. ஒரு அறைக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சத்து 4 லட்சம் டிக்கெட்டே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துல 2 லட்சம் வரைக்கும் போகுது. என்ன நடக்க போகுது? இப்படி ஒரு முக்கியமான போட்டி. இதுல என்ன, இதுல இந்தியானி வெல்லுதா பாகிஸ்தானியா வெல்லுதா, இதுல இது முக்கியம் இல்லை. இப்ப இந்த போட்டி நடக்கணும், இந்த போட்டியை வந்து நேரடியா பார்க்கணும்ன்றதுல நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. ஒருவேளையில இதான் சில பேர் இது நடக்கக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் அணி இனி எப்போ விளையாடுமோ தெரியாது, இது வந்து ஒரு சமரசத்துக்குள்ள வந்த போட்டி, இதுக்கு பிறகு எப்போ விளையாடுவாங்களோன்னு தெரியாது, இதுதான் கடைசி போட்டியா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பேசப்படுது. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சமரசத்தோடு இது இந்த முடிவுக்கு வருகின்றது என்பது போன்ற பேச்சுக்கள் இருக்கின்றன. இது நல்ல முறையில் எதிர்காலத்தில் தொடரப்போவதாகவும் அறிய முடிகின்றது. இந்த பிரச்சனை அது வந்து விளையாட்டு வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல போய் கொண்டிருக்கு. இப்படி போகும்போது ரசிகர்களிடையிலும் பெரிய ஆக்ரோஷமான சில உணர்வுகள் சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி நல்ல முறையில் வந்திருக்கிற இப்போட்டியை பார்ப்போம், ரசிப்போம் என்று. இதே நேரத்தில் மேலதிகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சிசிடிவி கேமரா, அதாவது வெஹிக்கிள் சிசிடிவி கேமராஸ் போலீஸ் போட்டிருக்கு, ட்ரோன் கேமராஸ் மூலமாக கண்காணிப்பு, இப்படி கடும் உச்சக்கட்ட பாதுகாப்பு. இது வரைக்கும் நான் நினைக்கல இலங்கையில் இப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது 3 மணிக்கே நாங்க கேட் திறந்துருவோம், சகல கேட்டும் திறந்துடும், வெளியா வாங்க, அதிகமான பொருட்கள் குறிப்பா கேமரா கொண்டு வர முடியாது, ஆல்கஹால் கொண்டு வர முடியாது, அடுத்தது ஏதாவது மியூசிக் சம்பந்தமான பொருட்கள் கொண்டு வர முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே போன்ற எங்களுக்கு போட்டிகளுக்கு சென்ற அனுபவம், ஊடகவியலாளர் என்ற அனுபவத்திலையும் சொல்கின்றேன். இந்த ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண லிக்யூட், ஹேண்ட் சானிடைசர், பெர்ஃப்யூம்ஸ், நாங்கள் வாசத்துக்கு அடிக்கின்ற வாசனை திரவியங்கள், நெருப்பு பற்ற வைக்கக்கூடிய சம்பந்தமான பொருட்கள், அவை எவையுமே கொண்டு போக முடியாது. இவற்றை வைத்து விட்டு போயிடுங்கள். சில வேளைகளில் பெண்கள் கூடுதலாக செல்லும் போது உங்களோட ஹேண்ட்பேக்கில் அழகு சாதன பொருட்களை நீங்கள் எடுத்து செல்வீர்கள். அழகு சாதன பொருட்கள் இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் கொண்டு செல்ல முடியாது, அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது எழுதி காட்ட லிப்ஸ்டிக் எதுவும் கொண்டு போக முடியாது, எழுதக்கூடிய பொருட்கள் எதுவும் கொண்டு போக முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் உங்களுக்கு ஆள் அடையாளத்தை உறுதி செய்கின்ற பொருட்களோடு கையாட்டி கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரியாக போய்கொள்ளுங்கள். நேற்று கண்டி பல்லைகளில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர் ஐடென்டி கார்டுல இன்னொருத்தர் போயிருக்காரு, அவரை கைது செய்யப்பட்டிருக்காரு நேற்று பல்லைகளை. எனவே இந்த விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போன்று சந்துரு, எங்களுக்கு அனுசரணையாளர்கள் MSC கிரிக்கெட் அகாடமி வவுனியாவில் இருக்கின்றது. MSC கிரிக்கெட் அகாடமியின் நடத்துகின்றவர் ஒரு கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர். எனவே நீங்கள் நம்பி செல்லலாம். வவுனியாவின் முன்னணி சகலதுறை வீரர், எனவே மயூட் சார், அவர் இந்த பயிற்சிகளை நல்ல முறையில் இண்டோர்ஸும் வைத்து சகலருக்குமாக வழங்குகின்றார். எனவே நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றீர்களாக இருந்தால் சரியான கிரிக்கெட் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ரவி ஜுவல்லர்ஸ், செட்டியாத்தரு, கேசர் வீதியில் இருக்கிற சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இப்போ நுகைகொடையிலையும் புதிய காட்சியோட நேற்று 12ஆம் தேதி திறந்திருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு ₹1 மட்டும் செலவழிச்சு மோட்டார் பைக் கொண்டு போக முடியுமா? ஹோவின் SK3 எலக்ட்ரிக் மோட்டார் பைக், இ-பைக். இன்றைய தினம் காலை வேளையில் ஆர் பிரேமதாசா, ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே. ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஜிம்பாப்வேயை வெற்றி பெற்றால் கிட்டத்தட்ட அடுத்த சுற்று அவர்களுக்கு 2வது போட்டி. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த குரூப்ல நல்ல ஈஸியான டீம் வந்து மாட்டிருக்க மாதிரி இருக்கட்டா, ஏதோ அப்படியே போயிடுவார்கள். கனடா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், இது டெல்லியில் நடைபெற போகின்றது. 3 மணிக்கு நடைபெறுகின்ற போட்டி, சாதாரணமான ஒரு போட்டி. ஆனால் சின்ன போட்டிகளும் விறுவிறுப்பாக இருக்கும். நெதர்லாண்ட்ஸ் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்னும் ஒரு போட்டியாக இருக்கின்றது. நாங்கள் பேச முக்கியமான இன்னொரு போட்டி நேற்றைய தினம் நேபாள் இத்தாலி அணிகளுக்கு இடையில. அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பா போய் முடிஞ்சிருக்கு. நேபாளம் அணி கடந்த போட்டியில் மிகப்பெரிய அளவில் இங்கிலாந்தோடு இந்த வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற அளவுக்கு வந்து தோல்வியினை சந்தித்த அணி. நேற்றைய தினம் இத்தாலி அவர்களோடு மிக இலகுவாக பெரிய வெற்றி ஒன்று பெற்று 1வது வெற்றியினை உலக கிண்ணத்தில் பதிவு செய்தார்கள். இதில்
இலங்கையில் பிறந்து இப்பொழுது இத்தாலியில் வசிக்கின்றவர் தான் போட்டியின் நாயகர். ஓ ஓ அவர் அங்கே ஒரு பீஸா கடையில் வேலை செய்கின்றது கொண்டு கிரிக்கெட் விளையாடி இருக்கின்றார். அவர் தான் கிருஷான் கலுகாமகே. இவர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். இப்ப எல்லாம் நாங்கள் கொஞ்சம் அண்ணன் தம்பி சேர்ந்து விளையாடுறது பார்க்கற இல்லை தானே. நேற்று அண்ணன் தம்பியும் சேர்ந்து தான் அடிச்சாங்க. அடிச்ச 2 பேருமே அண்ணன் தம்பியும் ஜஸ்டின் மொஸ்கா, ஆந்தனி மொஸ்கா. 2 பேருமே 60-62 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டம் இழக்காம. முதல்ல யூசுப் பார்த்தா, இர்ஃபான் பார்த்தான்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆஸ்திரேலியா டீம்ல ஷோன் மாஷ் இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்ச காலங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சேர்ந்து விளையாட ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி விளையாடுறது மிக குறைவு. இப்ப அண்ணன் தம்பிகள் அதிகமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றது பார்த்தால் இங்கிலாந்தின் வீரர் சாம் கரன் அவர்களுடைய சகோதரர்கள். ஆனால் ஒரே நாட்டில் இல்லை, அவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, இங்கிலாந்து என்று ஒவ்வொரு நாட்டிலும் விளையாடுகின்றார்கள். ஒரே அணியில் சகோதரர்கள் விளையாடுவது இப்பொழுது இல்லை. அது ஒரு காலம், ஒரு காலத்தில் விளையாடுவது இல்லை.